வெல்கம் டு ஃபேட்டிமாஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம டால் கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்படி வதக்கி போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம அதே எண்ணெயில் வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே எண்ணெயில் நான் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துருக்குறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பெரிய தக்காளி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விடணும். வதக்கிட்டு நம்ம வந்து அடுத்தலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி வந்து இடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். வெறும் இஞ்சி தான். இது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்துட்டு வத்தல் பொடி எடுத்துருக்குறேன். அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 1/2 ஆழாக்கு வந்துட்டு பாசிப்பருப்பு, இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், ஊற வைக்கலை. இப்போ அதை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து வேக விட்டுடலாம். இப்போ வந்து நான் வந்து இப்படி ஓப்பன் லிட்டில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன். இது வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம், இது ஊற வச்ச பட்டாணி. இப்போ வந்து 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன், சும்மா முழுசாக சேர்த்துருக்குறேன், கீரிலாம் போடலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பாகத்துக்கு மேலே வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனை விடவும் குறைவாக தான் நம்ம வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட டால் கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதேமாரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.